கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். நேற்றைக்கு இரவு இந்த செய்தியை நான் தயாரித்து நான் படுத்தது இரவு 1 மணிக்கு தான் நான் படுத்தேன். கர்த்தர் கொடுத்த வார்த்தை எனக்கு பிடித்த வசனம். இன்றைக்கு வாசித்த இந்த சங்கீதத்திலே 30ஆம் வசனம் 31ஆம் வசனம் வாசிப்போம். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். எனக்கு ரொம்ப பிடித்த வசனம். அடுத்த வசனம், அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இவ்வளவுதானா உங்க அல்லேலூயா? ஹல்லேலூயா. நல்ல உற்சாகம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டர் கொஞ்சம் மருந்து கொடுத்தோடனே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா? மருந்து கொடுக்கறது நல்லதான். அப்பப்போ நம்ம வீட்டில் ஒரு குழம்பு, நிறைய குழம்பு இருக்குது. மீன் குழம்பு, கறி குழம்பு, பருப்பு குழம்பு எல்லாம் இருக்குது. இன்னொரு குழம்புக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன குழம்பு? மருந்து குழம்புன்னு ஒன்று இருக்குது. மருந்து குழம்பு எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க? மருந்து குழம்புன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் நம்ம ஆளுக்கு என்ன பிடிக்காது? அந்த குழம்பு பிடிக்காது. அடுத்தது நமக்கு தேவையான உணவில் மிக முக்கியமான உணவு ரசம். ஆனால் நம்மளால் என்ன சொல்லுவோம்? ரசம்னா எனக்கு என்னது? விஷமா. ஆனால் அந்த ரசம் குடிக்கிறது தான் உங்களுக்கு ஒரு ஜீரணம். அதை போல் போதகர் உங்களுக்கு எப்போவுமே கறி குழம்பையும் மட்டனையும் போட்டால் நல்லா இருக்காது. ஒரு நாள் மருந்து கொடுத்து தான் ஆகணும். மருந்து கொடுத்தா தான் உள்ளே இருக்கிற கழிவுலாம் என்ன செய்யும்? வெளியே வரும். உண்மைதானா? ஆகவே சில நேரங்களிலே சில கருத்துக்களை, சில காரியங்களை நான் உங்களுக்கு அறிவிப்பு சொல்லும் பொழுது அதை நல்லதனமாக ஏற்றுக்கொள்ளணும். நல்லதனமாக ஏற்றுக்கொண்டால் அது உங்களுடைய எப்படி சரீரத்துக்குள்ளே மருந்து குழம்பு போய் நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்தோ அதை போல் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிற காரியங்களை சரிப்படுத்தி விடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சரி, இந்த செய்திக்கு வருவோம். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். சந்ததின்னு தமிழ் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? A seed shall serve him. சீடுன்னா என்னது? விதை. சீடு என்றால் என்ன? விதை. நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இந்த காலவேளையிலே பேசுவாராக. ஒரு விதை அவரை சேவிக்க ஆரம்பிக்குமாம். அப்படி என்றால் ஒரு குடும்பத்திலே முதல் தலைமுறையாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் தான் அந்த சீடு. ஆகவே இப்படி இந்த சீடு என்ன ஆகுது? அதன் பிறகு அதனுடைய சந்ததி, அவருடைய சந்ததியின் சந்ததி. இப்போ அப்படி பார்த்தா இங்கே 3வது சந்ததிலாம் வந்துருச்சு. ஒரு சீடு போய் அந்த சீடு உருவாக்கி இப்போ என்னதாயிடுச்சு? 3வது சந்ததி வந்துருச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இப்போ ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். A seed shall serve him, it shall be accounted to the Lord for a generation. ஆண்டவருடைய சந்ததியாக மாறுகிறது. ஒரு சந்ததி சேவிக்க ஆரம்பித்த உடனே அதன் பிறகு வருகிறவர்கள் யாராய் மாற வேண்டும்? ஆண்டவருடைய சந்ததி. எல்லாரும் சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். ஆண்டவருடைய சந்ததி. அந்த ஒரு தகப்பன், இதுதான் அந்த சந்ததி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே இப்போ அந்த சந்ததியினுடைய சந்ததிக்கு பேர் என்ன? ஆண்டவருடைய சந்ததி. ஆமென். ஒரு சீடா ஒருத்தர் ஏற்றுக்கொள்றாங்க. அதற்கு பிறகு வர்ற ஜெனரேஷனுக்கு எல்லாமே பேரு ஆண்டவருடைய சந்ததி. இட்ஸ் அ காட்ஸ் ஜெனரேஷன். பெரிய பாக்கியம். சரி, இப்போ நம்ம செய்திக்குள்ள வருவோம். இந்த சந்ததி அவரை சேவிக்குமாம். ஒரு சந்ததி என்ன செய்யும்? சேவிக்கும். எல்லாரும் சொல்லுங்க, சேவிக்கும். சேவிக்கும்னு என்னது? டு சர்வ். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும். யாரா இருந்தாலும், நீங்களா இருந்தாலும், விசுவாசிகளா இருந்தாலும் சேவிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆமென். ஆண்டவரை சேவிப்பது. யோசுவா சொல்லுகிறார். யோசுவா 24ஆம் அதிகாரத்திலே என்ன சொல்றார்? சொல்லுங்க பார்க்கலாம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. இப்போ சேவிப்போம். எப்படி சேவிக்க வேண்டும் என்பதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாருங்கள், முதலாவதாக நாம் எப்படி சேவிக்க வேண்டும்? யாத்ராகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம்
25ஆம் வசனம். யாத்ராகமம் 23:25. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். நல்லா கவனிங்க, யாரை சேவிக்கணுமா? இந்த வார்த்தையில ஒரு ஆழம் இருக்கிறது. உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்களா, கர்த்தரையே சேவிக்க கடவீர்களா? புரியுதா உங்களுக்கு? உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள் அப்படின்னா மற்றதையும் சேவிக்கலாம், இதையும் சேவிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ரொம்ப விளக்கமா எழுதுகிறார். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். நீங்க சேவகம் பண்ணினால் அவர் என்ன செய்கிறார்? உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தேவனை சேவிக்கிறவர்களுக்கு, தேவனை சேவிக்கிற குடும்பத்திற்கு அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. அங்க அப்பத்திரட்சி ஏற்படாது, தண்ணீருக்கு கஷ்டம் ஏற்படாது, வியாதி வந்துகிட்டே இருக்காது. இன்னைக்கு ஏன் சில வீடுகளில் வியாதி தொடருகிறது? ஏன் சில தரித்திரம் தொடருகிறது? சேவிக்கிறீங்க, கர்த்தரையே சேவிக்கல. நல்லா கவனிக்கிறீங்களா? கர்த்தரையே சேவிக்கணும். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்கள் பார்க்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 12:24. நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். இங்க என்ன போட்டிருக்குது? இங்க எப்படி சேவிக்கணும் சொல்லப்பட்டிருக்குது? முழு இருதயத்தோடு, அப்புறம் உண்மையாய். இந்த வார்த்தைகளை குறிச்சு கொள்ளுங்க. ஆண்டவர் எப்படி சேவிக்கணும்? ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு அறகுறை இருதயத்தோடு இருக்கக்கூடாது. ஆண்டவரை சேவிக்கிறவர்கள் முழு இருதயத்தோடு, அடுத்தது உண்மையாய் சேவிக்க வேண்டும். சபை மக்கள் நிறைய பேருடைய வாழ்க்கையில் உண்மை இல்லை. முதல் வாரம் வர்றவங்க 2வது வர்றதில்லை, உண்மை இல்லை. 3வது வாரம் வர்றதில்லை. பாருங்க, இன்னைக்கு எவ்வளோ இடம் காலியாக இருக்குது. முதல் வாரம் இடமே பத்த மாட்டேங்குது. உண்மை இருந்தால் ஆராதனைகள் என்ன செய்வாங்க? பங்கு பெறுவாங்க. கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருக்கணும். கர்த்தர் அந்த உண்மையை தான் எதிர்பார்க்கிறார். உண்மையை எதிர்பார்க்கிறார். உண்மையாய் கர்த்தரை சேவிக்கணும். அடுத்தது எப்படி சேவிக்கணும்? முழு இருதயத்தோட. இங்க வந்து முழு இருதயத்தோட கர்த்தரை மகிமைப்படுத்தணும். மனிதர்களை பிரியப்படுத்துறதுக்கு ஆராதனை இல்லை. மனிதர்களை பிரியப்படுத்துறதெல்லாம் வேஸ்ட். கர்த்தரை பிரியப்படுத்த தான் ஆராதனை. இருதயம், முழு இருதயமும் கர்த்தரை சேவிக்கிறதா இருக்க வேண்டும். வசனம் அவ்வளோ தெளிவாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், முழு இருதயத்தோடு சேவியுங்கள், உண்மையோடு சேவியுங்கள். உண்மைத்தன்மை இருந்தால் வேதம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மை இல்லாம ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படி வரும் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க உண்மையாய் சேவித்து பாருங்கள், உண்மையாய் சேவித்து பாருங்கள். 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 நாளாகமம் 33:16. கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பண்ணி, கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அதின்மேல் சமாதான பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்தி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று யூதாவுக்கு கட்டளையிட்டான். பாருங்க, இங்க ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது. என்ன? முதலாவது பலிபீடத்தை செப்பனிடுக்க வேண்டும். பலிபீடம் என்பது என்ன? தேவனை துதிக்கிற பலிபீடம் பழுதடைந்திருக்கிறது. நிறைய பேருடைய துதியின் வாழ்க்கை பழுதடைந்திருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? முன்பு போல துதிக்க முடியல. ஆலயத்தில் துதிங்க, ஆராதிங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொன்னா வாயை எருக கட்டி பிடிச்சிட்டு இருக்கீங்க, வாயை கட்டி வச்சிருக்கீங்க. தெரியுமா உங்களுக்கு? துதிக்க முடியல. கர்த்தர் செய்த நன்மையை நினைச்சு பாருங்க. அதான் நான் மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு நீங்க ஜீவனோடு இருப்பது ஆண்டவருடைய கிருபை. துதிக்கணும்னு சொன்னாலே எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா ஸ்தோத்திரம் 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 நல்ல சத்தம் போட்டு ஸ்தோத்திரம் பண்ணோம். நம்ம சபையில் வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க நிறைய பேர். பாஸ்டர் போட்டு உங்களை திணிப்பதினால் அல்ல, உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ததை நினைத்தால் நீங்க துதித்து கொண்டே இருப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் என் வாழ்க்கையில நன்மையே செய்யலைன்னு சொல்றவங்க யாராவது இருந்தால் கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில ஒரு நன்மை எனக்கு செய்யலை அப்படின்னு சொல்றவங்க
இல்லை எனக்கு கர்த்தர் உண்மையாகவே நன்மை செய்து கொண்டே இருக்கிறாருன்னு சொல்கிறவங்க கையை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்ல கை தட்டுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு நல்ல கை தட்டுங்க பார்க்கலாம். அவர் எவ்வளோ நன்மை செய்தார். ஹல்லேலூயா. சரி, கவனிங்க. முதல் பலிபீடத்தை செப்பனிடணும். இன்னைக்கு துதிக்க ஆரம்பிங்க. இன்னைக்கு துதிக்க ஆண்டவரே எனக்கு என்ன எவ்வளவு அற்புதம் செய்தீர், எவ்வளோ நன்மை செய்தீர். இந்த பாடல் இருக்குல்ல, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். பாடல் எவ்வளோ அருமையான பாடல். இன்னொரு பாடல், எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய். எத்தனை பேர் ஆதாயம் பண்ணியிருக்கீங்க? பாட்டு பாடுறோம், நம்மளை மாதிரி பாட்டு பாடுறவங்க எத்தனை பேர்? என்ன பாட்டு, எத்தனை பேர் ஆதாயம் பண்ணீங்க? ஆயுள் முழுவதும் கர்த்தருக்காக ஆதாயம் செய்வேன். உங்க ஆத்மாவே ஆதாயம் பண்ண முடியலையே, நம்மளே நிறைய பேர் குறைப்பட்டு இருக்கிறோமே. சரி, ஆகவே பலிபீடத்தை செப்பனிட்டு அதன் மேல் என்ன செய்யணும்? சமாதான பலி. சமாதானம் என்ன? ஆண்டவரே, உமக்கும் எனக்கும் எந்த என்னுடைய உறவுகளிலே ஏற்பட்டிருக்கிற குறைபாடுகளை நீக்கும் ஆண்டவரே. அதற்கு பலி செலுத்தி ஆண்டவரோடு கூட சமாதானம். தேவ சமூகத்திற்கு வரும்பொழுது முதல் தேவை என்ன தெரியுமா? சமாதானம். காணிக்க பெரிதல்ல. வேதம் என்ன சொல்லுகிறது? நீ ஆலயத்துக்களை வந்து தொழுது கொள்ள வரும்போது உன் சகோதரன் பேரில் உனக்கு குறை என்று நீ எண்ணுவாயானால் உன் காணிக்கை அங்க வச்சுட்டு முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு காணிக்க செலுத்து. சபைக்கு காணிக்கை என்பது முக்கியம் இல்ல, நீங்க சமாதானமா இருக்கணும். உங்க மனசுக்குள்ள பலவிதமான யுத்தங்கள், வாக்குவாதங்கள், பலவிதமான போராட்டம் இருந்து நீங்க எவ்வளோ காணிக்க செலுத்தினால் அதை ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். அதற்கு ஆசீர்வாதம் வராது. ஒப்புரவாங்க. யார்கிட்ட மனஸ்தாபம் இருக்குது வந்து உட்காருங்க, பேசுங்க, ஒப்புரவாங்க. இல்லைன்னா உங்க குடும்பத்தில் ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, அங்கீகரிக்க மாட்டேன். முதல் ஒப்புரவாகு. ஆண்டவர் பேசுகிறது சமாதானத்தை தான். சமாதானத்தை கொடுக்கும்படியாய் வந்த தெய்வம். ஆமென், ஹல்லேலூயா. சமாதான பலிகள். அடுத்தது என்ன பலியை செலுத்தணும்? ஸ்தோத்திர பலி. ஸ்தோத்திர பலினா என்ன? கர்த்தர் செய்ததை நினைச்சு பாருங்க. ஐயோ, என் வாழ்க்கையில நான் எப்படி கிடந்த என்ன கர்த்தர் இந்த அளவுக்கு உயர்த்தினாரு. என் பிள்ளைகள் இன்னைக்கு ஆசீர்வதித்திருக்கிறாரு, எனக்கு வீடு கொடுத்திருக்கிறாரு, என்னை நல்ல வாழ வைத்திருக்கிறாரு, நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த ஊர்ல வீடு இருந்தவங்க எத்தனையோ பேர் வீடு இழந்துட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? வீடு வச்சிருந்தவங்க இழந்துட்டாங்க. வீடு இல்லாத நமக்கு, ஒரு சும்மா சாதாரணமா இருந்த நமக்கு கர்த்தர் இன்றைக்கு வீடு வாசல கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அது சந்தோஷமா அதை ஏற்றுக்கொள்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்க. உங்களை ரட்சித்தாரே. இன்னைக்கும் இந்த இயேசுவின் அன்பை அறியாமல், இந்த ஜீவ ஒளியை அடையாமல் எத்தனையோ பேர் எதையோ வணங்கி கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு மெய்யான தெய்வத்தை அறிந்து கொண்டாரே, ரட்சிப்பை தந்தாரே, ஸ்தோத்திர பலி செலுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்னைக்கு தெரியாது உங்களுக்கு, இந்த ரட்சிப்பெல்லாம் சிம்பிளா கிடைச்சதுனால நமக்கு அநேகர் அதனுடைய மேன்மை தெரியல. கர்த்தர் உங்களை ரட்சித்து சபையில வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அப்புறம் அப்படிதான் கர்த்தரை சேவிக்கணும். வந்து சமாதானமாகி ஒப்புரவாகி ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தரை நாம் என்ன செய்ய வேண்டும்? சேவிக்க வேண்டும். நான்காவது எப்படி சேவிக்க வேண்டும்? யோபின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோபு 36:11. அவர்கள் அடங்கி அவரை சேவித்தார். பாருங்க, ஊழியக்காரர் சத்தியத்தை போதித்தால் சத்தியத்திற்கு நாம் அடங்கி இருக்க வேண்டும். ஊழியக்காரருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். அந்த வசனத்தை வாசிப்போம். அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை, பாருங்கள், அவர்கள் நாட்களை நன்மையாகவும் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க அடங்கி வாழ்ந்து பாருங்க. நிறைய பேர் அடங்குறதே இல்லை, அடங்கா விசுவாசி. பேர் என்னது? நான் எதுக்கு அடங்கி போக மாட்டேன், அவர் என்ன சொல்ல நான் ஏன் கீழ்ப்படிய, அவர் ஏன் சொல்லணும், அவருக்கு என்ன நான் கீழ்ப்படின்னு அவசியமா? பரவாயில்ல, நீங்க கீழ்ப்படியலைன்னா பரவாயில்ல, அது உங்களுடைய விருப்பம். சொல்றதுக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கை நன்மையாய் மாறும், உங்க வாழ்க்கை ப்ராஸ்பரிட்டியா மாறும். அந்த வசனம் அப்படிதான் போட்டிருக்குது. ப்ராஸ்பரிட்டி, செழிப்பு, ஆசீர்வாதம் எப்போ வரும் தெரியுங்களா? நீங்க அடங்கி வாழ்ந்து பாருங்க. வேதத்தில் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தை தயவுசெய்து என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கு சாராளை விட்டு ஆகார் புறப்பட்டு போகிறதை பார்க்கிறோம். 16ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது 9ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், இது என்ன சம்பவம்
இங்கு சாராளுடைய வீட்டிலே, சாராளுக்கு 10 ஆண்டுகள் 75 வயதிலே ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். உனக்கு ஒரு சந்ததியை தருவேன் என்று சொன்னார். சாராள் யார்? ஆபிரகாமினுடைய மனைவி. 10 வருஷம் குழந்தை இல்லை, குழந்தை ஏக்கம். குழந்தை இல்லாதவர்களுக்கு அந்த வேதனை தெரியும். சரி, ஒரு குழந்தை இல்லைன்னு ஒரு ஏக்கம், எப்படியாவது ஒரு குழந்தை வேணுமே. இப்போ பாருங்க, அந்த சாராளுக்குள்ள இந்த பிள்ளை ஏக்கத்தில் என்ன செய்கிறா, தான் வீட்டில் வேலை செய்த வேலைக்காரியை தன் கணவருக்கு கொடுக்குறா. இப்போ சாராளுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? நல்லா கவனிங்க. என் புருஷன்தான், எனக்கு மட்டும்தான் சொல்கிற விட்டுட்டு, சரி எனக்கு குழந்தை வேணும்னு சொல்லி தான் வீட்டில் வேலைக்காரியாக இருந்த அவளை கூப்பிட்டு, சரிம்மா என் வீட்டுக்காரோடு கூட நீ சேர்ந்துரு, எனக்கு ஒரு குழந்தை கிடைச்சா போதும். குழந்தை ஏக்கத்தில் தன்னையே விட்டு கொடுக்குறா. அப்போ ஆகார் வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவ, பாத்திரங்களை கழுவிட்டு இருந்தவ திடீர்னு யாராக மாறிட்டா? வீட்டுக்கு மனவட்டியாக, வீட்டுக்கு எஜமாட்டியாக மாறிட்டா. எஜமாட்டியாக மாறி ஆண்டவர் உடனே அவளை கர்ப்பம் தரிக்க செய்தார். இப்போ அந்த வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா பாருங்க, நல்லா கவனிங்க. இப்போ யார் அற்பமாக எண்ணுகிறாள்? தம் ஒரு வீட்டில் வேலைக்காரியாக இருந்தவளை திடீர்னு உயர்த்தினதே அந்த சாராள் தான். சாராள் மனசு வைக்கலன்னு இது நடக்கவே நடந்திருக்காது. அந்த அம்மா விட்டு கொடுக்கலன்னா நடந்திருக்காது. இவ்வளோ உயர்வை கொடுத்த அந்த சாராளை இவ கர்ப்பவதி ஆனோன்னு என்ன பண்ணாள்? அற்பமாய் எண்ணினாள். நல்ல கவனிங்க, அற்பமாய் எண்ணினாள். இது எதை காண்பிக்கிறது தெரியுமா? நம்ம சில வேளைகளில் நம்ம ரொம்ப நெருக்கத்தில் வந்திருப்போம், ரொம்ப கஷ்டத்தில் வந்திருப்போம். ஆண்டோடைய சமூகத்தில் வந்து நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது ஊழியக்காரர் உங்களுக்காக ஆலோசனை சொல்லி ஜெபித்து நல்ல ஒரு காரியங்கள்லாம் சொன்ன பிறகு நம்ம இப்போ கொஞ்சம் நல்ல வளர்ந்து உயர்ந்து ஆசீர்வாதமாக வந்துட்டோம். இப்போ யாரை அற்பமான்றது? ஊழியக்காரனை மதிக்கிறதே இல்லை, ஊழியக்காரனை மதிக்கிறதே இல்லை. இங்கு இந்த ஆகார் என்ன செய்கிறாள்? அற்பமாக எண்ணுகிறாள். நம்ம பாஸ்டர் தானப்பா, அவர்கிட்ட சொல்லாட்டா என்ன, அவர் ரொம்ப பிஸி. இவங்களே சொல்லிக்கிறது, அவர் ரொம்ப பிஸி, அதனால நாங்கள் உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணலை, சொல்லலை. தவறு, நீங்கள் தவறு செய்கிறீர்கள். அப்போ உடனே சாராள் என்ன செய்கிறா? கொஞ்சம் அவளை கண்டிக்கிறா. தவறு செய்தால் கண்டிப்பது தான் உண்மையான அன்பு. அவளை கண்டிக்கிறாள். எப்படி கண்டிக்கிறாள்? அவளை கடினமாய் நடத்தினாள். 5ஆம் வசனமா 6ஆம் வசனம். அதற்கு சரி, இப்போ கடினமாய் நடத்துகிறாள். தவறு செய்யும் பொழுது ஒரு கடினமான வார்த்தையை பாஸ்டர் சொல்றாரு. உங்க வீட்டில் உங்க அப்பா திட்டலையா? உங்க அம்மா திட்டலையா? அம்மாவும் அப்பாவும் திட்டின உடனே வீட்டை விட்டு போனவங்க எத்தனை பேர்? இனிமேல் எனக்கு வீடு வேண்டான்னு. ஸ்கூலில் டீச்சர் திட்டலையா? ஸ்கூலில் டீச்சர் திட்டலையா? இனி இந்த ஸ்கூலே வேண்டான்னு எத்தனை பேர் மாற்றிருக்கீங்க? திட்டு வாங்கினாலும் அடி வாங்கினாலும். கம்பெனியில் திட்டு வாங்கலையா? சூப்பர்வைசர்கிட்ட அங்கெல்லாம் திட்டு வாங்கிக்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இங்கே பாஸ்டர் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, அவ்வளோதான். அதோட நான் இனி வரமாட்டேன், நான் செயல்பட மாட்டேன், நான் உட்கார மாட்டேன், நான் செயல்பட மாட்டேன். இவள் ஓடி போகிறாள், இவள் ஓடி போகிறாள். அப்போ ஓடி போகும் பொழுது அங்கே வனாந்தரத்தில் பாருங்க, இப்போ நீங்கள் போகும்போது உங்களை எதிர்ப்படுகிறது யாரு? ஒரு தூதன், யாரோ ஒரு விசுவாசி உங்களை தேடி வராரு, அந்த வழியாக எதிர்படுறாரு. அல்லது ஒரு மூப்பர் தேடி வராரு, ஒரு ஊழியக்கார் தேடி வராரு. என்ன சிஸ்டர் சரியா வரல, எங்கேருந்து வர, எங்கே போகிற, எங்கே போகிறீங்கன்னு கேட்குறாங்க. அவ சொல்கிறா, என்ன சொல்கிறா? சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? நான் என் நாச்சியார் இன்றைக்கு சாராயை விட்டு ஓடி போகிறேன். நான் யாரு? ஓடி போகிறவன். நம்ம ஊரில் சொல்லுவாங்களே, ஓடி போகிறவங்களும் சொல்லுவாங்களே, என்ன சொல்லுவாங்க? ஒரு பதம் சொல்லுவாங்க, வேண்டாம் நான் சொல்ல விரும்பல. ஓடி போகிறேன், அருமையான என் வாழ்க்கையை விட்டு ஓடி போகிறேன். அப்போ அவங்களுக்கு சரி சரி போங்க, நல்லதாங்க, அப்படி ஊக்கம் கொடுக்கல. கர்த்தருடைய தூதன் அப்படி சொல்ல மாட்டார், கர்த்தருடைய வார்த்தை அப்படி வராது. அவர் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? அப்பொழுது அடங்கியிரு. உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணுமா, நீ நல்லா இருக்கணுமா, நீ அடங்கியிரு. உனக்கு வாழ்வு கொடுத்த தேவனுக்கு அடங்கியிரு, சபைக்கு, ஊழியக்காரனுக்கு, சத்தியத்திற்கு அடங்கிருங்க. அருமையானவர்களே, நான் என் செய்தின்ற ஒரு பார்ட்டு தான் பேசியிருக்கிறேன். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், எப்படி சேவிக்கணும்னு தான் பேசியிருக்கிறேன். இப்படி நீங்கள் சேவித்தால் நீங்கள் எப்படி அழைக்கப்படுவீர்கள்? எப்படி அழைக்கப்படுவீர்கள்? ஆண்டவருடைய சந்ததி, ஆண்டவருடைய சந்ததி. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன், அப்பொழுதுதான் இந்த செய்தி நிறைவேறும். வாசிப்போம். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 2:10. இது என்ன சந்ததி பாருங்க?
அவர் இஸ்ரவேலுக்கு செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது சொன்னாதான் இந்த செய்தி முடியும். ஒரு சந்ததி தேவ சந்ததின்னு பார்த்தோம். இன்னொரு சந்ததி கர்த்தர் செய்ததை அறியாத வேறொரு சந்ததி எழும்பிற்று. வேறொரு சந்ததி எழும்பிற்று. நல்லா கவனிங்க, இன்னொரு ஜெனரேஷன் எழும்புது. அதெல்லாம் எனக்கெல்லாம் தேவையில்லை, சர்ச்சு தேவையில்லை, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் என் இஷ்டப்படி தான் வாழ்வேன், நான் இஷ்டப்படி தான் இருப்பேன்னு சொல்கிற ஒரு சந்ததி. அந்த சந்ததியாய் இருக்கக்கூடாது, அந்த சந்ததியாய் இருக்கக்கூடாது. அடுத்த வசனங்களிலே நீங்கள் வாசித்தால் அந்த சந்ததியை கர்த்தர் என்ன செய்தார் தெரியுங்களா? அந்நிய ராஜாக்களிடத்தில் விற்று போட்டு விட்டார். அவன் அவனை அடிமையாக்குறான். அவங்க நெருக்கப்படுகிறார்கள். உங்க சந்ததி நல்ல ஆசீர்வாதமா இருக்கணுமா? கர்த்தர் அறிகிற உங்க பிள்ளைகளுக்கு அப்போ இந்த தேவ சந்ததி என்ன செய்யுமாம்? அதை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். கர்த்தரை அறியாத சந்ததி, பிள்ளைகள் அறியாத காரணம் யார் தெரியுமா? பெற்றோர் சொல்லி கொடுக்கணும். ஆலயத்தில் வர நிறைய பேர், நான் சின்ன வயசுல பிள்ளைகளை நீங்க கொண்டு வர மறுத்ததுனால உங்க பிள்ளைகள் இப்போ ஆலயத்துக்கு வர்றதில்லை. தெரியுமா உங்களுக்கு? நீ போ, நான் பார்த்துக்கிறேன், நீ போ. எத்தனை வீட்டில் இருக்காங்க தெரியுமா? கர்த்தரை அறியாத சந்ததியாய் மாறிட்டாங்க. ஜெபிக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே ஆலயத்துக்குள்ள வந்தாலும் பிள்ளை கையில் வரைகிறதான் கொடுக்குறீங்க, அல்லது பிள்ளைகளை பின்னால் சத்தம் போட்டு ஓடுறதுக்கும் இதுக்கும் தான் இடம் கொடுக்குறீங்க. ஒரு நாள் அனுமதிக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு முன்பதாக தவறான காரியங்களை பேசக்கூடாது. நம்ம குறைகளை நீங்கள் பேச ஆரம்பித்தா அந்த பிள்ளைகள் அதுதான் அவங்க மனசுக்குள்ளே என்ட்ராகும். தெரியுமா உங்களுக்கு? கர்த்தரை மறந்து விடுவாங்க. அதற்கு மாறாய் கர்த்தரை போதிக்கணும். இப்போ தேவ சந்ததி என்ன செய்யும்? வாசித்து முடிப்போம். சங்கீதம் 22:31 வாசிங்க. சங்கீதம் 22:31. அவர்கள் வந்து, முதலாவது வருவாங்க. they shall come. அவங்க வருவாங்க. எங்க வருவாங்க? ஆண்டவர் இடத்துல வருகிற சந்ததி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். வருகிறவர்கள், போகிறவர்கள் அல்ல. இந்த வேர்ட் கம் அண்ட் கோக்கு வித்தியாசம் இருக்குது. வர்றவங்க மறுபடியும் எங்க வரணும்? கர்த்தருடைய ஆலயத்திற்கு வருகிறவர்களா இருப்பார். கர்த்தரை விட்டு போகிறவர்களா இருக்கக்கூடாது, கர்த்தரை விட்டு விலகுகிறவர்களா இருக்கக்கூடாது, ஆலயத்தை விட்டு விலகுகிறவர்களா இருக்கக்கூடாது. தேவ சந்ததி வருகிறவர்களா இருக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வருகிறவர்களா இருக்கிறேன்னு சொல்றவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது என்ன செய்கிறாங்க? சொல்றாங்க. சொல்லுகிறவர்கள், டிக்ளேர்னா என்னது? அறிவிக்கிறவர்கள். தமிழ்ல வாசிங்க. அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்க போகிற சந்ததிக்கு சொல்றவங்க. உங்க பிள்ளைக்கு நீங்க என்ன பண்ண தெரியுமா? சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எப்படி இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், என் வாழ்க்கையில பிசாசு இருந்தது, என் வீட்டில் கஷ்டம் இருந்தது, அன்னைக்கு யாரும் எனக்கு உதவி செய்யல, பாஸ்டர் வந்தாருங்க, ஜெபம் பண்ணாருங்க, கஷ்டம் மாறிடுச்சுங்க, பிசாசு ஓடிடுச்சுங்க, இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன், அதனால தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். உங்க பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க. இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் இயேசுநாதர். சொல்றவங்களா மாறணும். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும். இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் வந்து இவைகளை செய்தார் என்று பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். சொல்றவங்களா இருக்கிறோமா? நான் தான் தெரியாம விழுந்துட்டேன், நீ போயிடாதப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்கூடாது. நான் தெரியாம மாட்டிக்கிட்டேன், நீ மாட்டிக்காத அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இன்றைக்கு உலகத்தில் மேன்மையான ஒன்று என்ன தெரியுமா? மகிமையான ஒளி, சுவிசேஷம். இயேசுவை பற்றி சொல்லுங்க. உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக்கிட்டே இருங்க. உங்க சந்ததி இயேசுவை அறிந்து கொள்ளும். ஆமென். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறையாக ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? நீங்க எந்த சந்ததியா இருக்கிறீங்க? நியாயாதிபதிகள் 2:10 உள்ள சந்ததியா, அல்லது சங்கீதம் 2:30 சொல்லப்பட்ட கர்த்தருடைய சந்ததியா? எல்லாரும் எழுந்து நின்று ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறாப்பா, வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன்ப்பா. ஆண்டவருடைய சமூகத்துல நான் வேற ஒரு செய்தியை தான், நான் போன வாரம் இல்லாததுனால போன வாரம் கொடுத்த செய்தி யூடியூப்ல இருக்குது, அதை தான் பேசலான்னு நினைச்சேன். ஆண்டவர் இந்த வசனத்தை என்னோடு கூட பேசினார். நான் மறுபடியும் சொல்றேன், இரவு 1 மணிக்கு நான் படுத்தேன். அதுவரை இந்த வசனத்தை தியானித்து கொண்டே இருந்தேன். புது தாட்டை கொடுத்துட்டு இருந்தாரு ஆண்டவர்.
இன்றைக்கு காலையில் உங்களோடு கூட கர்த்தர் பேசி இருக்கிறார். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையா இது ஆண்டவருடைய சந்ததி. ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நம்மை சேவிக்கிறவனா இருக்க வேண்டும். தகப்பனே, இந்த கால வேளையிலே நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை சபை மக்களுக்கு நான் கொடுத்திருக்கிறப்பா. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையாய் அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். தேங்க்யூ ஜீசஸ். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு வித்துப்பா. ஆண்டவரே, அவர்கள் கோதுமை மணி நிலத்தில் விழுந்து செத்து மிகுந்த கனிகளை கொடுக்கணும்ப்பா. சந்ததி அழிந்து விடக்கூடாதப்பா. உம்முடைய சந்ததி இந்த தேசத்தில் அழிந்து விடக்கூடாது. பெருகணப்பா, பழுகணப்பா, ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. இன்றைக்கு தேவனை மறக்கிற சந்ததியாய் மாறிவிடாதபடிக்கு நாங்கள் உமக்கு எப்படி சேவிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீர். கர்த்தரையே சேவிக்க வேண்டும். முழு இருதயத்தோடு உண்மையோடு தேவனை சேவிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீரப்பா. ஆண்டவரே, பலிபீடத்தை கட்டி செப்பனிட்டு சமாதான பலிகளை செலுத்தி ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆண்டவரை சேவிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீர். அவருக்கு அடங்கி சேவிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீர். இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் நானும் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும் சேவிக்க கிருபை செய்யும். கர்த்தரை மறந்த வேறே ஜாதியை போல நாங்கள் மாறிவிடாதபடிக்கு காத்துக்கொள்ளும். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கிருபை இருப்பதாக அன்பு கரங்களில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபங்களை நீர் கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.